எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் வந்து பேஸ்ட்ரி கேக் ஆர்டர் வந்துச்சு. அதாவது பீஸ் கேக் ஆர்டர் வந்துச்சு. அதை நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சாஃப்டாகவே வந்துச்சு கேக்கு. நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நான் ப்ராமிஸாக கேக் ஜெல்லே யூஸ் பண்ணலைங்க. இந்த கேக் கட் பண்ணையிலே தெரிஞ்சுங்க ஓவர் சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களே பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயரை நான் வைக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் சிரப்பில் 1 ஸ்பூன் தாங்க நான் சுகர் சேர்த்துருக்கேன். மற்றபடி ஃபுல்லாகவே அந்த சிரப் தான். அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்குவோம். க்ரீம் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபுல் லேயருக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் சேர்க்க போகிறோம். ப்ளூபெர்ரி க்ரஷ் தான் சேர்க்குறேன். இது வந்து மாலாஸ் பிராண்டோடது. இந்த ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாமே ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் கிரேட் பண்ணி போடுறேன். அது வந்து நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி செய்கிறனால சாப்பிடல நல்லாயிருக்கும். இந்த சுகர் டேஸ்ட்டு தான் நான் சேர்த்துக்கிறது. இந்த சாக்லேட் டேஸ்ட்டு தான் நான் அதிகமாக சேர்ப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வச்சுட்டு அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தேர்ட் லேயர் வச்சு அப்புறம் க்ரம் கோட் கொடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடில் க்ரீம்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ளூபெர்ரி கெனாஸ் வச்சுருந்தேன். அதை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கஸ்டமர் வந்து 6 பீஸ் கேட்டிருந்தாங்க. 2 பீஸாக வந்து 3 பாக்ஸில் வச்சு நான் பேக் பண்ணி கஸ்டமர் கொடுத்துட்டேன். இந்த கேக் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.